The divine, with your eyes closed, is meditation. Connecting with the divine, with your eyes open, is darshan. Come, let us all now move from meditation to darshan. Slowly, very slowly, please open your eyes. பல கோடி இதழ் பூத்திடும் மலராய் ஒளிரும் நித்தின் திருமுகம், கரம் தாங்கும் திருச்சூலமோ புவியில் விழி நீங்க அருள் செய்திடும், மறுகையில் அபயம் திருக்காட்சி உதயம் நித்யானந்தன் தோன்றிடும், இது ஸ்வர்ண சூரிய பிரபை வாகனம். மறுகையில் அபயம் திருக்காட்சி உதயம் நித்யானந்தன் தோன்றிடும், இது ஸ்வர்ண சூரிய பிரபை வாகனம். பல கோடி இதழ் பூத்திடும் மலராய் ஒளிரும் நித்தியன் திருமுகம், கரம் தாங்கும் திருச்சூலமோ புவியில் விழி நீங்க அருள் செய்திடும். உருவம் அதும் தாண்டி குருவாய் நித்யன் தோன்றும் எழில்வாகனம், குணம் தாண்டி உருவம் அதும் தாண்டி குருவாய் நித்யன் தோன்றும் எழில்வாகனம், அருளாக அகவாழ்வின் இருள் நீக்கி சன்மார்க்க நெறி காட்ட அவன் காட்சி தரும் வாகனம், அருளாக அகவாழ்வின் இருள் நீக்கி சன்மார்க்க நெறி காட்ட அவன் காட்சி தரும் வாகனம், திருக்காட்சி கண்ட விழிகள் விரிந்திடும், வேண்டும் வர கேட்கும் மனம் மாயமாய் மறைந்திடும், பல கோடி இதழ் பூத்திடும் மலராய் ஒளிரும் நித்யன் திருமுகம், கரம் தாங்கும் திருச்சூலமோ புவியில் விழி நீங்க அருள் செய்திடும். நித்யம் தியானம் ஆனந்தம், நித்யம் தியானம் ஆனந்தம், நித்யானந்தம் ஆனந்தம், நித்யானந்தம் ஆனந்தம், நித்யம் தியானம் ஆனந்தம், நித்யம் தியானம் ஆனந்தம்.
நித்யம் தியானம் ஆனந்தம் நித்யம் தியானம் ஆனந்தம் நித்யம் தியானம் ஆனந்தம் ஆயுள் தன்னை தாண்டி ஆன்மாவை உணர்த்தும் நம் நித்யம் தியானம் ஆனந்தம் ஆயுள்தனை தாண்டி ஆன்மாவை உணர்த்தும் நம் நித்யம் தியானம் ஆனந்தம் கரி சரி சனி சனி தனி தப கரி சனி தரி சனி தப பம கரி சனி நித்யம் தியானம் ஆனந்தம் நித்யம் தியானம் ஆனந்தம் நித்யானந்தம் ஆனந்தம் நித்யானந்தம் ஆனந்தம் நித்யம் தியானம் ஆனந்தம் நித்யம் தியானம் ஆனந்தம் நித்யானந்த ஸ்புரணத்தின் நிகழ்கின்ற பயனாக நித்யம் தியானம் ஆனந்தம் நித்யானந்த ஸ்புரணத்தின் நெகிழ்கின்ற பயனாக நித்யம் தியானம் ஆனந்தம் நித்யம் தியானம் ஆனந்தம் நித்யம் தியானம் ஆனந்தம் சம்ஸ்காரங்கள் கடந்த நிர்வாண சரீரத்தில் நிலையான நித்யானந்தம் சம்ஸ்காரங்கள் கடந்து நிர்வாண சரீரத்தில் நிலையான நித்யானந்தம் கரி சரி சனி சனி தனி தப கரி சனி தரி சனி தப பம கரி சனி நித்யம் தியானம் ஆனந்தம் நித்யம் தியானம் ஆனந்தம் ஓம் ஜெய் நித்யானந்தா ஜெய் ஜெய் நித்யானந்தா ஆனந்த கந்த நிவாச நித்யானந்தா ஓம் ஜெய் நித்யானந்தா ஜெய் ஜெய் நித்யானந்தா கங்காதர ஆத்மநாத நித்யானந்தா ஆலிலை கண்ணனாய் நீ வந்த போது ஆயனே ஆனந்த கீதையை கண்டோம் ஆலமரத்தடி மன்னனாய் வந்தாய் நித்யனே வாழ்ந்திடும் பாதையை கண்டோம் காவியில் வந்தெந்தன் ஆவியை வென்றாய் வெள்ளையில் வந்துள்ளம் கொள்ளை நீ கொண்டாய் மதிமுகம் கண்டு மதிமயங்கினேன் நிம்மதி தந்த நிம்மதி வளரச் செய்தாயே விண்ணுலக ஸ்வர்க்கம் மண்ணில் நடந்தது உந்தன் பாதம் என்ற உருவில் ஏனென்று இன்றுதான் புரிந்ததையா நான் வந்த காரணம் தாயின் கருவில் ஓம் ஜெய் நித்யானந்தா ஜெய் ஜெய் நித்யானந்தா ஆனந்த கந்த நிவாச நித்யானந்தா ஓம் ஜெய் நித்யானந்தா ஜெய் ஜெய் நித்யானந்தா கங்காதர ஆத்மநாத நித்யானந்தா யோகமும் நீயன நித்யமும் நீயன உணர்த்திடும் தேவா என் நித்ய யோகேஷா திருத்தினி நான் காணேன் திருந்தினி நான் வாழேன் பூமியை படைத்த புண்ணிய தேவா குரு திருப்பதமே திருப்பதி அல்லவா குருவில் வந்த பராசக்தி சொல்லவா சகலமும் நீயே சரணமும் நீயே சத்தியம் சொல்லிடும் சத்குரு தேவா சங்கடங்கள் தீர்க்கும் சங்கரன் நேசா நித்யம் ஆனந்தமே நித்ய புருஷா அகத்தினில் யம பயம் போக்கிய நேசா ஜகமெங்கும் ஜெயமே ஜெய் ஜெகதீஷா ஓம் ஜெய் நித்யானந்தா ஜெய் ஜெய் நித்யானந்தா ஆனந்த கந்த நிவாசா நித்யானந்தா ஓம் ஜெய் நித்யானந்தா ஜெய் ஜெய் நித்யானந்தா கங்காதர ஆத்மநாத நித்யானந்தா சின்ன கதை என்று சொல்லி சொல்லியே
நம்மை காக்க வந்தாய். ஆழி சுழுலகினில் பிணி போக்கி நின்றாய். ஆனந்த கந்தத்தில் குடிகொண்டு நீயும் செய்தாய் அங்கே ஆயிரம் விந்தையே. ஆனந்த பூரியில் நாங்கள் வாய் தந்த புதல்வன், தவமணியாக வந்த அழகன், தமிழ் தாய் தந்த புதல்வன், தவமணியாக வந்த அழகன். I welcome you all. Om Nityanandeshwara Parama Shiva Samarambam Nityanandeshwari Parashakti Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam. I welcome you all with my love and respect. I came just to give darshan to all of you today. Still, I need a little more time to settle down to give satsang. Just so many of you have become so integrated and coming to satsang every day. I thought I should also be a little integrated and come to give at least darshan to all of you. See, when I am in the high samadhi, the words I utter are beyond common man's logic or rational, or beyond their perception. That's the reason I settle down and then start teaching, revealing the truths. So, once I settle down, grounded, I will talk in the language which you understand, your rational, your logical level, your dimension. So, if I talk from my dimension, it will be not only difficult for you to grasp, and it creates unnecessary enmity and dangers from other human beings who don't understand what I am trying to teach, trying to reveal, share. So let me have some more time to settle down. Today, Ma Saras Murugai's birthday, London. Ma Saras Murugai, birthday blessings for you. I am with you. Be blissful. And I also wanted to tell every one of you, please intensely start working on power manifestation. This whole Navaratri is coming. I can see my whole system, my whole being is manifesting Parashakti. So I request every one of you to focus more on power manifestation. And please stay home, stay safe. Still Corona is not yet over. Don't be moving around here and there. Bhaskaran, Canada, Toronto, Bhaskaran, yeah. Again, I want to tell you, be quarantined. Only if there is really some emergency, go out to attend. Otherwise, stay home, stay safe. And I want all the sannyasis in all the ashrams, Bidadi, Thiruvannamalai, all of you focus on power manifestation, Madurai, Kashi,
I am seeing still in Bididi many Adinavasis are having gadget and attending to Paramashiva Gana's meeting. Ma Mahavidya, focus on power manifestation, drop all the work now. I want to repeat, I am seeing Ma Mahavidya, Jayesha, Vijayesha, some more kids, some more brahmacharinis, some more Adinavasis attending to meetings. Focus completely on power manifestation, spiritual practice, study, Bhagavad Gita, living enlightenment, meditate intensely, do power manifestation. This Chaturmasya time is so auspicious. I am also in intense samadhi, focus completely on enlightenment science. Especially this is for the sannyasis who are residing in Tiruvannamalai, Bididi, Madurai, Kashi, Kanchi. This team of sannyasis, please focus on enlightenment intensely, especially sannyasis. Sannyasis are going to be more useful to themselves and to the world through enlightenment than through anything else. So, I am seeing Ma Jayesha, Vijayesha, Mahavidya, and all of them are attending to Paramashiva Gana's meeting. Please drop all the gadgets. Focus on enlightenment and power manifestation. So with this, I bless you all. Let Atmadaya take up university work. Let Mahavidya the Adinavasis to focus on enlightenment. Especially this Chaturmasya, focus on power manifestation. So with this, I bless you all. Let's all radiate with integrity, authenticity, responsibility, enriching, causing, living, Shuddhatvaita Saivam. The state, space, powers, being, superconsciousness and Kailasa of Paramashiva. Paramashivoham. Om Nityananda Paramashivoham. The eternal bliss, Nityananda. Thank you. Be blissful. श्रीकैलासोन्नतद्वादशान्तश्यामलापीठारूढ श्रीमीनाक्षिसुन्दरेश्वरा भिन्नस्वरूप परशिवपुत्ररत्न कुमार गुरुमण्यतुल्यावतार श्रीपार्वतीस्तन्यपानलब्धदिव्यज्ञान विश्रुतसकलनिगमागमसारभूतद्राविडवेदप्रवक्त्रे श्रीमत्परमशिवकरुणासमधिगतमुक्तामयचतुरश्रयान् गीयमानछत्रचामर श्रीचिह्नकाहलादिसमस्तबिरदावल्यलङ्कृत ज्ञानविज्ञानचक्रवर्ती सर्वजनसङ्घसद्यो निर्वाणदीक्षाव्ययापवर्गवर्ष विश्राण जीमूत परमतकलभकेसरी शैवसिद्धान्तस्थापनाचार्य श्रीराजाधिराजपाण्ड्यमहाराज गुरु क्षपणशाक्यादिमहान्धकारनिवारणज्ञानभानु वीक्षणानर्हार्हध्वजोच्छेदनपूर्वक श्रीमद्वृषभध्वजस्थापक शैव समयकर्त्रे
सर्वज्ञपीठारूढ श्रीजगद्गुरु श्रीज्ञानसम्बन्धदेशिकस्वामि वागीशसुन्दरमाणिक्यवाचकस्वामिनाम् अवतारभूत श्रीज्ञानसम्बन्धस्वामि पुनरुद्धृत श्यामलापीठ सर्वज्ञपीठ 93 गुरुमहासन्निधान अरुणगिरियोगीश्वर परम्परागत अरुणाचल सर्वज्ञपीठ गुरुमहासन्निधान कैलास परम्परागत काञ्ची कैलास सर्वज्ञपीठ 33 गुरुमहासन्निधान नित्योत्सव नित्यमङ्गल नित्यकल्याण नित्यरजित कैलास परम्परागत आदि कैलास नित्यानन्दपीठ महासंस्थान महासिंहासन पीठकर्तः साक्षात् श्री परमशिव समुद्भूत कैलास परम्परागत वैवस्वतमनु इक्ष्वाकु हरिश्चन्द्र भगीरथ श्रीरामचन्द्र शूरसेन इत्यादि अनवच्छिन्न सार्वभौम चक्रवर्ति परम्परागत 64 योगिनी मण्डित 64 सम्प्रदाय प्रवर्तक मनुधर्म शासन सूर्यवंश प्राप्त सर्वज्ञपीठ सुरांगी साम्राज्य मूर्धाभिषिक्त चूडामणे साक्षात् श्री परमशिव समुद्भूत कपिल महागुरु पुनरुद्धृत महानिर्वाणि पीठ अष्टोत्तर सहस्र श्री महामण्डलेश्वर साक्षात् श्री परमशिव सिंहासनाभिषिक्त समस्त गणनायक श्री महागणपति समारंभ अनवच्छिन्न पीठाधीश्वर गुरु परंपरा प्राप्त अटल पीठ अष्टोत्तर सहस्र श्री अटल पीठाधीश्वर धर्म मुक्ति स्वर्गपुर स्वर्ण पीठ 23 गुरु महासन्निधान कैलास परम्परागत आदिपीठ सर्वज्ञपीठ जगद्गुरो श्री कैलास पुनरुद्धारक श्री कैलास परमाचार्य श्रीमत्परमहंस परिव्राजकाचार्य वर्य सच्चिदानंद प्रणव स्वरूप श्रोत्रिय ब्रह्मनिष्ठ श्रीमज्जगद्गुरु श्रील श्री भगवत् शिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् ॐ नित्यानन्द परमशिवोऽहम् I bless you all. Let you all open all your 3 eyes and manifest the powers of Mahasadashiva. Om Nityananda
Nityanandam, thank you so much for joining us today. It was I a think- very yeah. powerful darshan that we had. And So- Swamiji himself has beautifully given us all the guidance of preparing. I think Swamiji, the way Swamiji was talking itself, even sitting in some corners of the world, all of us are able to feel such energy, just the way Swamiji spoke. And as Swamiji shared, in this higher state of samadhi, whatever Swamiji shares, it's beyond the human logic's comprehension. It's such a every time I'm just so awed by the compassion and the tyaga of Swamiji. To even come and sit during this intense state of samadhi, to sit with us during this time, and just because we are coming for satsang, him coming and sitting and giving us darshan, even during his intense samadhi state, is I'm just so wowed by it. No words to comprehend it. And I'm sure each of you watching here, also just the darshan would have given you amazing experiences. You might have experienced a beautiful space of oneness. Just take a moment, go to Twitter, use the hashtag Kailasa votes and hashtag Nityananda. I just request all of you to make sure the spelling is proper, because so these can your feedbacks, whatever you are giving, how you experienced. What was your experience during the satsang? That whatever you're going to be tweeting now, Swamiji is going to be seeing it. So just take a moment, go to Twitter, use the hashtag Nityananda and hashtag Kailasa votes and tweet it. And throughout the day, you can keep tweeting whenever you have time. You have doubts, questions, clicks, observations, understandings, whatever you want to share, you can share that. And tomorrow, at this same time, at 7 p.m. Indian Standard Time, we will be having this segment where Actually, we'll be we coming have, back and tuning We have and few more answering people who your have questions. tweeted. I just wanted to read out their tweets. Like Ma Saraswati had tweeted, like continuing with her previous tweet, she had tweeted hashtag Kailasa votes. As he walked past by us near temple, from deep within, tears started coming. And I was like, I am not like this. That made me think that there is something more in this for me. That's the first response from my being. Wow, so sweet, Ma Saraswati. Ditsaya has also tweeted. One more thing I can share. Really, there are sharings upon sharings of experiences with Swamiji that can be shared with public, but some things are too sweet, too close for public. I can only say Swamiji is directly Paramashiva, Parashakti, Shri Mata. Actually, Ditsaya had tweeted this even before Swamiji coming for satsang. It was so beautiful. Today, Swamiji came and literally he was radiating, and he told his whole system is getting prepared for Navaratri. And Like literally, Parashakti is Parashakti willing is and manifesting. And Kailasa's Chris. So Chris had tweeted telling, when I am not even trying, and said, thank you with all my heart. Thank you. Hashtag Nityananda and hashtag Kailasa Votes. So beautiful, Aya. So nice to have all of you tweet. I really request all of you just take a moment, go to Twitter and tweet using these hashtags so your experiences can be seen by Swamiji. Just make sure you use the hashtag Kailasa Votes so your experiences can be seen by Swamiji. The main hashtag to be used is hashtag Kailasa Votes. It's KAILASAVOS. Please make sure not to even miss a single letter so your sharing doesn't get missed. Thank you so much for joining us today. And we'll be coming live every day. We are going to be concluding our segment with the Purna Mantra. Om Purnamadah Purnamidam Purnat Purnamudachyate Purnasya Purnamadaya Purnamevavasishanti Shantihi